ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஒன்று ரூம் நம்பர் 303 ஓட கீ தரீங்களா? இந்தாங்க சார். ஆர்டர் பண்ணிட்டீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் இப்போ பண்ணுங்க. ஆர்டர் கொடுங்க. கேக் இருக்குமா? இருக்கு மேடம். ஓகே 2 பிளேட் கேக் கொண்டு வந்துருங்க. ஓகே அப்புறம் 2 காஃபி. சரிங்க மேடம். ஆக்சுவலா வெறும் காஃபி மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டீங்க. வெறும் காஃபி மட்டும் தான் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வாய் திறந்து ட்ரீட்னு கேட்டதுக்கு அப்புறம் காஃபி மட்டும் வாங்கி கொடுத்தா பாவம் இல்லையா? நான் அப்படிலாம் பாவம் பார்க்க மாட்டேங்க. கேக் வந்துருச்சு. தேங்க்யூ. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஓகே. ஐஸ்வர்யா உங்க கூட இவ்வளவு அட்டாச்சா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அவ தான் ரொம்ப ஏங்கி போயிடுவா. நீங்க என்ன பேசுறீங்க? கல்யாணம் ஆயிட்டா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேனா? நான் தொடர்ந்து ஸ்கூல்லயும் ஒர்க் பண்ணுவேன், ஐஸ்வர்யாவுக்கு டியூஷன் எடுப்பேன். இதுக்கு உங்க ஹஸ்பண்ட் சம்மதிக்கணுமே. என் பர்சனல் விஷயத்துல எல்லாம் அவர் தலையிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய பிளானே நான். என்ன சொன்னீங்க? இல்ல உங்கள மாதிரி அவரும் ரொம்ப நல்லவரான்னு கேட்டேன். ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படின்னா உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லுங்க. ம். என்ன வெக்கமா? கிண்டல் பண்ணாதீங்க. ஹலோ கிண்டல் பண்ணலங்க, உட்காருங்க ப்ளீஸ். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஓகே.
என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு. ஆ சாந்தி, எனி ப்ராப்ளம்? தெரியல, மயக்கமா இருக்கு. சாந்தி, சரி வாங்க, பார்த்து. இதோ. சாந்தி, எழுந்து, பார்த்து. சாந்தி, ரொம்ப முடியலையா? மயக்கமா இருக்கே. ஒன்னாகுது, கவலைப்படாதீங்க. வாங்க போலாம். எங்க கூட்டிட்டு போறீங்க? சொர்க்கத்துக்கு. நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார் காஃபி. சார் காஃபி. சார் காஃபி சார். வச்சுட்டு போங்க. நீங்க காஃபி சாப்பிடுங்க. ஓகே. ஹலோ, யார் வேணும்? சித்ராவா? சாரி, ராங் நம்பர். மேடம் பிளேட் எடுத்துக்கிறேன் மேடம். டேய், சாரி மேடம். அறிவு இருக்கடா உனக்கு? சாரி சார். என்ன சாரி? அடிச்சேனா? கௌதம், என்ன இது? இல்ல சாந்தி, காஃபி உங்க மேல கொட்டிருந்தா என்ன இருக்கும்? டேய், காஃபி குடிக்கிறதுக்குள்ள என்ன பிளேட் எடுத்த? பரவாயில்ல விடுங்க, அவர் வேணும்னு பண்ணி. சாரி மேடம், நான் வேற காஃபி கொண்டு வரேன். டேய், என்னடா சாரி? வேற காஃபி கொண்டு வந்தா எல்லாம் சரியாயிடுமா? கௌதம், நீங்க போய் வேற காஃபி கொண்டு வாங்க. ஓகே மேடம். என்ன கௌதம், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் ஏன் இவ்ளோ பெருசா ரியாக்ட் பண்றீங்க? இல்ல சாந்தி, இப்படி சொன்னதா இவங்களுக்கு அறிவு வரும். சரி, உங்க மேல எதுவும் பண்ணலையே? இல்ல. மேடம் காஃபி. தேங்க்ஸ். போட்ட பிளானெல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, வெயிட்டர் மூட் அவுட் பண்ணிட்டான்னு சொன்னேன். நீங்க காஃபி சாப்பிடுங்க. ரொம்ப சென்சிட்டிவ் நீங்க. இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். அடுத்த பிளான்ல மாட்டாம எப்போ வச்சுக்கிறேன். இந்த மாசம் 3, 5, 10 நன்னா இருக்கு. நன்னா அமோகமான நாளா இருக்கு. நீங்க எந்த நாள் சொல்றீங்களோ அந்த நாளே வச்சிடலாம். ஐயரே, எங்க வீட்டுல நடக்க போற முதல் விசேஷம் இதுதான். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காகத்தான் நாள் பார்க்க சொன்னேன்.
இந்த 3 நாளுமே ரொம்ப நன்னா இருக்கு. சரி. 5ஆம் தேதி ரொம்ப க்ஷேமமா இருக்கு. ஆ, 5ஆம் தேதி வச்சுங்க. அப்போ 5ஆம் தேதி நல்ல நாள் தானே? எதுக்கு இவ்வளவு சந்தேகம்? 5ஆம் தேதி ரொம்ப நல்லா இருக்கு. நான் குறிச்சு கொடுத்தா அந்த அம்பாலே அருள்வாக்கு சொன்ன மாதிரி நீங்க அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுங்க. 2 கல்யாணமும் ஜாம் ஜாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் சம்மந்தி வீட்டுல சொல்லிடுறேன். சரி சரி. தாராளமா சொல்லி அனுப்புங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி வாங்க. வரேன். திவ்யா அந்த பர்ஸ் எடுமா. இந்தாங்க. சந்தோஷம். ஆ. சரிம்மா, ஆ, நீ வாழ போற இடத்துல நன்னா மகாராணி மாதிரி இருப்பம்மா. என்னோட வாக்கு பலிக்கும். சரி வரங்கம்மா. வாங்க. வரம்மா. திவ்யா, நான் வேண கடவுள் என்னை கைவிடலம்மா. அதனால உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆ? உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? போங்கம்மா. அம்மா கேக்குறல்ல, பதில் சொல்லுமா. என்னம்மா நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு இப்படி கேக்குறீங்களே? இது வரைக்கும் நான் உன்னை கேட்காம எதுவுமே செஞ்சதில்ல. அப்புறம் அம்மாவை குறை சொல்லக்கூடாது பாரு. சரி, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? சரி சரி, வெக்கப்பட்டதெல்லாம் போதும். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி 5ஆம் தேதி நாள் குறிச்சிருக்குன்னு சொல்லு. அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா. ஐயோ, நான் மாட்டேன்பா. ஏன்? கல்யாண பேச்சு எடுத்தாலே அண்ணன் என்ன கிண்டல் பண்ணுதுமா. அவன் உன்னை கிண்டல் பண்ணா திருப்பி அவனை நீ கிண்டல் பண்ணு. சரி சரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. என்னால முடியாது, நீங்களே சொல்லுங்க. ஐயோ நல்ல பொண்ணு. நம்ம 2 பேருக்கும் 5ஆம் தேதி நிச்சயதார்த்தம், தெரியுமா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இப்பதானே நாங்களே முடிவு பண்ணோம். இத நானே உனக்கு ஃபோன் பண்ணி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லணும்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. உனக்கு ஃபோன் பண்ணா எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வராது. இது என்னடா முள்ளு முள்ளா தாடி? கல்யாணம் ஆன உடனே முதல்ல இந்த தாடி எடுக்கணும். மாட்டேன் செல்வியா? அப்படி சொன்ன ஒரு வார்த்தைக்கு உன்கிட்ட பேச மாட்டேன். திவ்யா, இதோ வரேம்மா. ஏண்டா, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? நான் சொல்றது எதுவுமே நீ சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிற. நான் சீரியஸா தான் சொல்றேன். நாம பிரியறத தவிர வேற வழியே தெரியல. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன கொலை விழும். அப்புறம் வேற என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணலாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற. காதலை விட்டு கொடுத்துட்டு வெறும் பொணமா இன்னொருத்த கூட வாழறதை விட நாம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போய் ஒன்னா சந்தோஷமா ஏன் வாழக்கூடாது? உன்னால என்ன வச்சு காப்பாத்த முடியாதா? முடியலன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். பத்மா, மறுபடியும் பிரிஞ்சிடலான்னு சொல்லாத. என்னால அது முடியாது. வீட்டை விட்டு ஓடி போறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திப்போம். ஆனா நாம எதுக்காகவும் பிரிஞ்சிடக்கூடாது. என் கல்யாணத்துல எங்க அக்கா வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு பத்மா. சென்டிமெண்டலா வேலைக்காகாது, துணிஞ்சிடணும். நீ என்ன சொன்னாலும் என் மனசுக்கு அது சரின்னு பரல. என்ன ஏதாவது காரணம் சொல்லி நான் கழட்டி விடலான்னு பாக்குறியா? பத்மா, நீ இல்லாம என்னாலையும் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கழட்டி விடணும்னு நினைப்பனா? நீ என்ன நினைக்கிறியோ, ஆனா உங்க வீட்ல உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி பத்மா, நம்ம உடனே எந்த முடிவும் எடுக்க வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு நிச்சயதார்த்தங்கிற, இன்னும் எப்படி தள்ளி போட முடியும்? நீ என்ன லவ் பண்ற விஷயத்த உங்க வீட்ல சொல்றதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்க. நிச்சயம் நடந்துட்டா அதுக்கப்புறம் இன்னும் சிக்கலாயிடும்டா. நான் வேணா எங்க அக்காட்ட உண்மையை சொல்லி பாக்குறேனே. தேவையில்லை, இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. நாமளே முடிவெடுப்போம். நானே முடிவெடுத்துட்டேன். இங்க பாரு, நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம வழக்கமா சந்திக்கிற பார்க்குக்கு வந்துரு. எதுக்கு? என்ன கொலகாரிய மாத்திராத. நாளைக்கு நீ பார்க்குக்கு வர்ற, நான் எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்.
நம்ம யார் கண்ணையும் படாம ஓடி போயிடலாம். பத்மா, இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. எதையும் யோசிக்காம நான் சொல்றபடி கேளு. நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையும். ஐயோ இல்ல பத்மா, நான் சொல்றேன் ராஜா, கொஞ்சம். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நாளைக்கு நம்ம வழக்கமா மீட் பண்ற பார்க்குக்கு வந்துடணும். நீ அப்படி வரலன்னு வையேன், இவ்ளோ நாளா உன்கிட்ட விளையாட்டுக்கு தான் கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா நாளைக்கு அது நிஜமாவே நடக்கும். போறேன். அன்புள்ள அப்பாவுக்கு நீங்க என் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்துக்கும் அன்புக்கும் நான் இப்படி செஞ்சுட்டு போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. நான் என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழ வீட்டை விட்டு போறேன். நான் காதலிக்கிற விஷயத்த உங்ககிட்ட சந்தர்ப்பம் பார்த்து சொல்லி சம்மதம் வாங்கவோ இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணவோ நேரமும் சூழ்நிலையும் சரியில்லை. அதனால நான் வீட்டை விட்டு போறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்படிக்கு உங்கள் பத்மா. குறிப்பு, என் கல்யாணத்துக்கு உங்க சீதனமா கொஞ்சம் பணமும் என் நகையை எடுத்துக்கிட்டு போறேன். என்னை தேட வேண்டாம். கடன், பகை, நெருப்பு மூணையும் மிச்சம் வைக்கவே கூடாது. மிச்சம் வச்சா அது வளர்ந்து நம்மையே அழிச்சிடும். தொடர்ந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா அவனை போட்டு தளர்றதை விட வேற வழியே இல்லை. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. சொல்லு பத்மா. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என் வீட்ல இருந்து கிளம்ப போறேன். பத்மா. ஷோ, பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. பத்மா ப்ளீஸ், எங்க அக்கா கல்யாணத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். ஏன் அவசரப்படுற? சும்மா தொண பேசிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையை கிளம்பி வா. அப்போ அவனுக்கு தேதி குறிச்சிடுவோமா? எப்போன்னு சொல்லுங்கண்ணே, தூக்கிடுறோம்.